அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எல்லார் வீட்லேயும் சிக்கனா மட்டனா மீனா எல்லோரும் நல்லா இருப்போம். நம்மளும் நல்லா இருப்போம். என்னங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். யாருக்கு தீம்பு பண்ணக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது, கெடுதல் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் நல்லது பண்ணுவோம், முடியலை நம்மளால ஒதுங்கி போயிடணும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் பாசம்னா எப்படின்னுங்கன்னா, இப்போ பணம் தாங்க பெருசு, பாசம்லாம் அப்புறம்தான். பாசமாக பணமான்னு பார்த்தா பணம் தான் பெருசு, பாசம்லாம் இப்போ கிடையாது. உறவுக்கு வேலை கிடையாது. உன்கிட்ட பணம் இருந்தால் உனக்கு உன் உறவு எனக்கு தேவை, உன்கிட்ட பணம் இல்லையா உன் உறவு தேவையில்லை அப்படிங்கிற அப்படி ஆயிடுச்சுங்க இப்போ உள்ள காலம்லாம். அது உண்மை தானேங்க? ரொம்பங்கண்ணா, ரொம்ப நாங்களாம் அதில் அடிபட்டு தான். எப்படின்னா, ஒரு உறவு வேணும்னு சொல்லி நம்ம வழியேக்க போனால் கூட நம்மளை அப்படி திரும்பி பார்க்காத அளவுக்கு போகிறாங்க. அப்போல்லாம் அதெல்லாம் வேஷம் தானேங்க. பாசமாக இருந்தால் ஐயோ நம்ம சொந்தம், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம உறவு, நம்ம ரத்த சம்பந்தம் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் நீ யார் அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா? அப்போ பணம் தான் பெருசு. அப்போ நம்மள்ட்ட வேஷம் ஆடுறாங்க. அப்போ அந்த பாசத்துக்கும் வேலை இல்லை, அந்த உறவுக்கும் வேலை இல்லை. நீ யாரோ நான் யாரோ, என்னட்ட பணங்காசு இருக்குது, உங்கள்கிட்ட பணங்காசு இல்லை. அப்போ ஒரு பணத்துக்குள்ள மதிப்பு, ஒரு உரிமையும் ஒரு பாசத்துக்கு இல்லை பார்த்தீங்களா? உண்மை தானே அதெல்லாம்? உண்மையானுமே எங்கள் இதில் அப்படி தான் நடக்குது. இப்போ பாசம்னு நம்ம நம்பி போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட பணங்காசு வசதி இல்லைன்றனால நம்மளை ஒதுக்கி தான் பார்க்குறாங்க ஒழுசு. ஐயோ நம்ம உறவு தான், நம்ம ரத்த சம்பந்தம், நம்ம கூட பிறந்தவங்கன்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்கங்க. அதுதான் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் நேற்று அவங்க அக்காவுக்கு தங்கச்சிங்கெல்லாம் ஃபோன் பேசுகிறாரு. என்னத்துக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்ட்டு வைக்கிறாங்க பார்த்துக்கோங்க. அப்போ பாசம் அதில் பெருசு கிடையாது, பணம் தான் பெருசுங்கிற மாதிரி காட்டுறாங்க. எப்படி இருக்காங்க பாருங்கங்க நான் உறவுகள்லாம். ஆனால் ரத்த சம்மந்தமே இல்லாமல் இந்த சேனலில் எத்தனையோ சொந்தம், உறவு, பாச மலர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. இது தாங்க நம்மளுக்கு கிடைச்ச ஒரு உறவு. கூட பிறந்தவங்களாம் சும்மா வேஷம் ஆடுறாங்கங்க. எங்களுக்கு அந்த மாதிரி, மித்தவங்களாம் எப்படி என்னதுன்னு தெரியல. எங்களுக்கு இதுதான், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்துக்கங்க. பாசம்னு நம்ம போனால் கூட நம்மள்ட்ட வேஷம் ஆடிக்கிட்டு நம்மளை ஒதுக்கி தான் பார்க்குறாங்க. நமக்கு ஒரு கடவுள் துணை இருக்காருன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி தாங்க நாங்கள் போய்கிட்டுருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல முறையாக இது உண்மையாக பொய்யாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.